இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக. அன்பான கத்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷர்களும் வித்தியாசமான தொழில்களை செய்கிறாங்க. எல்லாரும் ஒரே விதமான தொழில்கள் பண்ணுகிறதில்ல. அப்போது ஒரு காரியத்தை நம்ம எடுத்து அவங்களுக்கு சொல்கிறோன்னாக்கா, அவர்கள் செய்கிறதான அந்த தொழிலை வச்சு நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் ஈஸியாக விளங்கிக்குவாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்களேன், கத்தர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்களோடு பேசும்பொழுது ஆடுங்களை வச்சு அவருக்கு உதாரணமாக காட்டுறாங்க. ஏன் ஆடுகளை வச்சு அவர்களுக்கு உதாரணமாக காட்டுறாங்கன்னா, இவர்கள் ஆடு மேய்க்கிறது தானே சொன்னாங்க. ஆடுகளை வந்து மேய்த்துட்டு ஆடுகளை பராமரித்து ஆடுகளை வந்துட்டு காப்பாற்றி வருகிறதுனால ஆடுகளை வைத்து அவர்களுக்கு உதாரணமாக காட்டும் பொழுது அவர்கள் ஈஸியாக அந்த காரியத்தை எது சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, விளங்கிக்குவாங்க. இதை வச்சு தான் தாவீது வந்துட்டு சங்கீதம் 23 வந்து எழுதுறாரு. கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னுட்டு சங்கீதத்தை எழுதிட்டு வர்றாரு. அப்போ வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, எந்த காரியத்தை சொன்னாலும் அவர்கள் ஈஸியாக விளங்கிக்குவாங்க. ஏன்னா ஆடுகளுடைய அனுபவங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அவங்க தொழிலே என்ன, ஆடு மேய்க்கிறதான தொழிலாக இருந்ததுனால அவர்கள் ஈஸியாக அந்த காரியத்தை அவர்கள் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, விளங்கி கொள்ள முடிஞ்சிச்சு. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு மேய்ப்பன்னா அந்த மேய்ப்பன் வந்து அவங்களுடைய ஆடுகளை வந்து நல்லா பராமரிப்பாங்க. எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. ஏன்னாக்கா அது என்னுடைய ஆடை வந்து நான் தான் பராமரிக்கணும், நான் தான் காப்பாற்றணும். என்னை விட்டுட்டு வேறவங்க யாரும் அந்த ஆட்டை என்ன பண்ண முடியாது, என்ன போல நேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளை வந்து அதிகமாக நேசிக்கிறவங்களா இருப்பாங்க, அதிகமாக பராமரிக்கிறவங்களா இருப்பாங்க, அதுக்காக தியாகம் பண்ணுறவங்களா இருப்பாங்க, தூக்கத்தை இழந்து விடுவாங்க, சுசுப்பாக இருப்பாங்க, எப்பவுமே அவங்க சோம்பலாக இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன சத்தம், ஏதாவது ஒரு ஆடுக்கு ஒரு ஆபத்தோ ஒரு விபத்தோ நேரிடுது, யாரோ ஒரு மனுஷங்க வந்து ஏதோ பிடிச்சிட்டு போக வராங்கோ, இல்லை மிருகங்கள் வந்து அதை பிடிக்க வருதுன்னா கூட அந்த மேய்ப்பருங்க எப்படி இருக்குவாங்கனாக்கா அப்படியே கேர்ஃபுல்லாக ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்படுவாங்க. ஏன்னாக்கா அது அவர்களுடைய ஆடு, நம்ம ஆடை வந்து நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்களேன், ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறதே என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை, நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாக நீங்கள் செவி சாய்க்கிறவங்களா இருந்தீங்கனாக்கா கர்த்தர் பேசுகிறதான சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறான் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வேலையில் பாருங்க, ஆடுகளுடைய மேய்ப்பனா இருக்கிற அவங்களுக்குன்ற சில குணாதிசயங்க காணப்படுகிறது. இப்போ பாருங்களேன், அவங்களுடைய குணாதிசயம் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அவங்க குணத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆடு மேய்க்கிறவங்க நம்ம லீஸ்டாக நினைக்குவோம், அற்பமாக நினைப்போம். அவர்களை பார்த்துட்டு, ஐயோ ஆடு மேய்க்கிற தொழில் தானே, ஆடுங்க மேய்க்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு பராமரிக்கவும் தெரியாது, ஒன்றும் அவ்வளோ அக்கறை காட்ட தெரியாது நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த மேய்ப்பருங்க வந்துட்டு அந்த ஆடுகள் மேலே எவ்வளோ கரிசனையாக, எவ்வளோ அக்கறை, எவ்வளோ அன்பு காட்டி, எவ்வளோ தியாகம் பண்ணி அவைகளை எவ்வளவா நேசிக்கிறாங்கன்றத நம்ம பார்க்குறோம். இந்த வேளையில் பாருங்களேன், உங்களுக்காக நான் சில அவர்களுடைய குணங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். அவங்க எவ்வளோ ஆடுங்கன்னா வச்சுட்டு இருக்கட்டும், அவங்க 100 ஆடு வைக்கட்டும், இல்லை 50 ஆடு வைக்கட்டும், இல்லை 100 கணக்கான ஆடுகளை வச்சுட்டு இருக்கட்டும். ஆனால் ஒரு ஆடுனா கூட அந்த ஆடு வந்து அவங்களுடைய ஆடா இல்லை வேறவங்களுடைய ஆடான்னுட்டு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த ஆடுகளுடைய சத்தத்தை அவங்க அனுதினமும் கேட்டு 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 அவங்க பழகியிருந்த நிமித்தம் அவங்களுக்கு அந்த ஆடுடைய சத்தம் வந்து இது என்னுடைய ஆடு தான் அப்படின்ட்டு க்ளீனாக சொல்லிடுவாங்க. பாருங்க, பாஸ்டர் ஒரு நாள் வந்து சொல்கிறாரு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வந்துட்டு நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லாரும் ஒரே விதமான ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பாஸ்டர் சொல்கிறாரு, எவ்வளோ பிள்ளைங்க இருப்பாங்க, எவ்வளோ பிள்ளைங்க ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இருந்தாலும் என் பிள்ளைங்க யாருன்றதை நான் ஈஸியாக கண்டுபிடிப்பேன், போய் நின்ற உடனே பார்த்து கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது எப்படி நடந்தது, சின்ன வயசுலேருந்து குழந்தை பருவத்துலேருந்து குழந்தைங்களை எடுத்து வளர்த்து ஆள் ஆக்குறதுனால அந்த இடத்துல போய் நிற்கும்பொழுது இது என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது, எவ்வளவு கூட்ட ஜனம் இருந்தாலும். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைங்களே, என் தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ ஜனங்க இருந்தாலும் இவர்கள் என்னுடைய ஆடுகள், என்னுடைய பிள்ளைகள் என்று அவர் நல்ல மேய்ப்பனா இருந்து அவர் நம்முடைய சத்தத்தை கேட்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அப்போ அந்த மேய்ப்பனுக்கு வந்து தெரியும், இது என்னுடைய ஆடு தான், இது என்னுடைய ஆட்டின் சத்தம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் நல்ல மேய்ப்பனுடைய குணத்தை காட்டுகிறது. மேய்ப்பன் ஆடுகளுக்கு பராமரிக்கிறாருங்க. எப்படி பராமரிக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு மிருகமா இல்லை மனுஷங்களா எதிராளிங்க வந்துட்டு என்னுடைய ஆடுங்களை பிடிச்சிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேய்ப்பன் எப்படி இருக்குவாங்களாம், கண்காணிப்பாக இருந்து
ஜாக்கிரதையா அத வந்துட்டு கவனமா கவனிச்சு அத பராமரிப்பாங்களாம். ஏன்? அது என்னுடைய ஆடு. ஏன்னா அவர் வந்து நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன்ன்றதுனால அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? தூங்க மாட்டாரு, உறங்க மாட்டாரு. உறங்காமல், தூங்காமல் அவர் இஸ்ரவேல காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அநேக முறையில கர்த்தருடைய பிள்ளைங்கள, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள நம்ம சொல்லுவோம், "நான் ஈ கடிக்காம, கொசு கடிக்காம நான் என் பிள்ளைங்கள பராமரிச்சேன், நான் பார்த்துக்கினேன்னுட்டு." ஆனா நம்ம கூட தூங்கிடுவோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நாளும் அவர் தூங்குகிற தேவன் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, "இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை" என்று. அவர் உறங்காமல், தூங்காமல் ஒவ்வொரு நாளும் கவனமா அவர்களுடைய பிள்ளைகள அவர் பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். எப்படி இந்த மேய்ப்பன் வந்துட்டு ஆடுகள வந்து பராமரிக்கிறாங்களோ, மிருகங்கள் வருகிறதா, மனுஷங்க வருகிறார்களா, எதிராளிங்க வந்து இவைகளை பிடித்து கொண்டு போகிறதான்னுட்டு எப்படி பராமரிக்கிறாங்களோ, அவைகளை காட்டிலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மள விசேஷமா அவர் படிச்சு நம்மள விசேஷமா அவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதுனால அவர் நம்மள பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் பாருங்களேன், அவங்க கிட்ட ஒரு 100 ஆடு இருந்து, அந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போனா கூட, அந்த 99 ஆட ஒரு பக்கமா விட்டுட்டு, காணாம போன ஒரே ஒரு ஆட வந்துட்டு அவன் தேடி கண்டுபிடிச்சுட்டு வருவான். அது தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த மேய்ப்பன் வந்து தூங்கவே மாட்டான். நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமேன்னுட்டு நினைக்கவே மாட்டான். அவன் அயராம உழைச்சு எங்க இருக்கோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுட்டு வருவான். அதே போல தான் இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா மனுஷர்கள் மத்தியிலும் கர்த்தருடைய பிள்ளைங்கள, நீங்க எவ்வளவு தூரமாய் போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை தேடி மறுபடியும் அவர் அண்டையில உங்களை சேர்த்துக்கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஏன்னா அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை முன் குறிச்ச தேவன். நீங்க இயேசுவை அறிஞ்சு இன்றைக்கு இயேசுவை விட்டு நீங்க தூரமா போயிருந்தாலும் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு போகிற தேவன் அல்ல. அவர் உங்களை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் அவருடைய மார்பில் உங்களை அணைக்கிறவராய் காணப்படுகிறார். ஏன்னா அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் காணப்படுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள, அந்த நல்ல மேய்ப்பன்கிட்ட நீங்க வந்து அடைக்கலம் புகரும் பொழுது அவர் உங்களுக்கு பாதுகாவலாக காணப்படுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஜீவனையும் கொடுத்து நம்மள பாவத்துல இருந்த நம்மள அவர் மீட்டெடுத்தார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை நீங்க பாருங்க, ஒரு மேய்ப்பன் என்றால், ஒரு நல்ல மேய்ப்பன் என்றால் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என்றால், இந்த வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறது நிமித்தம் நமக்காக அவர் ஜீவனையே கொடுத்து அவருடைய அன்புனால நம்மளை மீட்டு இருக்கிறார். பாருங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 23ல கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்களேன், நல்ல மேய்ப்பன் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறாங்களாம். எந்த இடத்துல தண்ணீர் நல்லா இருக்கு, எந்த இடத்துல என் ஜனங்கள் பச்சை பசேன்னு இருக்கு, எந்த இடத்துல போனாக்க என் ஜனங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் மேய்ப்பன் எப்படி செய்கிறாங்களோ, அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட உங்க வாழ்க்கையில அவர் செய்ய உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு மேய்ப்பன் இருந்தாங்களாம். அந்த மேய்ப்பன் வந்து ஒரு வில்லேஜ்ல வந்துட்டு ஆடுங்களெல்லாம் வச்சு பராமரிச்சுட்டு இருந்தானா. அது பயங்கரமான உஷ்ணமான காலமா. உஷ்ணமான காலத்துல சரியான இடத்துல தண்ணிங்கெல்லாம் காணப்படாது, எல்லா இடத்துலயும் வற்றி காணப்படும். ஆனா இந்த மேய்ப்பன் வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு போக்குறதான நேரத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு குளத்துல கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சுங்களாம். அந்த தண்ணி வந்து நல்லா சுத்தமான தண்ணி. அந்த தண்ணியை வந்துட்டு அந்த மேய்ப்பன் என்ன பண்ணாங்களா தெரியுங்களா, ரகசியமா வச்சுக்கிறாராம். இந்த இடத்த யாருக்குமே நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம ஆடுங்களுக்கு இந்த தண்ணி வேணுமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்களாம், அவங்க ஆடுங்களுக்கு தண்ணி தேவைப்படும் பொழுது அந்த ஆடுங்களை இட்டுன்னு போயிட்டு அந்த இடத்துல விடுவாங்களாம், அந்த குளத்துல. அப்ப அந்த ஆடுங்க வந்து அந்த தண்ணியெல்லாம் குடிக்குமா. அப்ப நம்ம ஆடுங்க மட்டும் குடிக்கிறது வேண்டாம், வேற மேய்ப்பனுடைய ஆடுங்க கூட குடிக்கட்டும்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறதுனால வேற ஆடுங்க மேல கூட அக்கறைப்பட்டு எல்லா ஆடுங்களும் வந்து குடிக்கட்டும், எல்லா ஆடுங்களும் இந்த இடத்துல தண்ணி குடிக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா ஆடுங்களும் வந்து குடிச்சிட்டு போகிற மாதிரி வைத்தாருங்களாம். அப்போ பாருங்க, அந்த ஆடு மேல எவ்வளோ ஒரு கரிசனையா இருந்துச்சு இந்த மேய்ப்பனுக்கு. நம்ம ஆடு மட்டும் குடிச்சிட்டு நம்ம ஆடு மட்டும் நல்லா இருக்கணும்னுட்டு யோசிக்கல. எல்லா ஆடுங்களும் குடிக்கட்டும், எல்லா ஆடுங்களுடைய மேய்ப்பர்களுடைய ஆடுங்களும் என்ன அண்டையில வந்துட்டு
இந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டு போட்டோம்ன்னு சொல்லிட்டு, மற்ற ஆடுங்களுக்கும் வந்துட்டு தண்ணி குடுத்தாருங்களாம். அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் நேசிக்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அவருடைய ஜனங்கள மட்டும் அவர் நேசிக்கல. அகில உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்கள் மேலயும், எல்லார் மேலயும் அவர் கரிசனை உள்ளவராக, அக்கறை உள்ளவராக, அன்பு காட்டுகிறவராக, அவர்களுக்காக தன் வாழ்க்கையை ஜீவனம் கொடுத்து, அவர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, அவர்களுக்காகவே இந்த உலகத்தை மறிச்சு, அவங்கள மீட்கும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த அன்பை நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது, அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைங்கள, ஒரு மேய்ப்பன் என்றால் தியாகம் செய்கிறவராக இருப்பார். ஒரு மேய்ப்பன் என்றால் ஆடுகளை நேசிக்கிறவராக இருப்பாங்க. ஒரு மேய்ப்பன் என்றால் அன்பு காட்டுறவங்களா இருப்பாங்க. ஒரு மேய்ப்பர் என்றால் நல்ல கரிசனை காட்டுறவங்களா இருப்பாங்க. அந்த எல்லா குணமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சு. அப்ப அவருடைய பிள்ளைங்களா இருக்கிற நீங்க அவருடைய பிள்ளைங்களென்று நீங்க சொல்லுகிறது மட்டும் இல்ல, அதே போல நீங்க நடக்கும்பொழுது கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். இதை நீங்க மற்றவங்களுக்கு காட்டும் பொழுது, அதே அன்பை நீங்க இயேசுவின் மேல வைத்திருக்கிற அன்பை நீங்க வெளிப்படுத்தி காட்டும் பொழுது, இயேசுவை அறியாத ஜனங்க கூட எவ்வளோ கர்த்தருடைய பிள்ளைங்க எவ்வளோ ஒரு கரிசனையா இருக்கிறாங்க, இரக்கமுள்ளவர்களா இருக்காங்க, தயவுள்ளவர்களா இருக்காங்க, அன்புள்ளவர்களா இருக்கிறாங்கன்றத மற்றவங்களும் அறிந்து கொள்வாங்க. இந்த வேளையில கண்களை மூடி நம்ம செபிக்கலாங்களா? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா, நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறீங்க. அப்பா, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா கர்த்தாவே ராஜா, அப்பா நீங்க எங்களுக்கு நல்ல மேய்ப்பரா இருந்து அப்பா எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை நீங்க மீட்டெடுத்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள்ல ராஜா உலகத்தின் பின்னாடி போய்கொண்டு இருந்த எங்களை அப்பா உம்முடைய பின்னாடி அப்பா வரும்படியாக நீங்க எங்களை முன் குறிச்சபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அதே அன்புனால அப்பா, அதே இரக்கத்தினால, அதே தயவுனால அப்பா நீங்க எல்லாரையுமே நேசிக்கிறீங்க, எல்லாரிடத்துல அன்பா இருக்கிறீங்க. அப்பா கர்த்தாவே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைங்களும் இவைகளை அறிந்து கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சரீர சுகத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் நீங்க தாங்க. அவங்க தனிப்பட்ட எல்லா தேவைகளையும், அவங்க கண்ணீரையும், அவங்களுடைய வேதனைகளையும், அவங்களுடைய அங்கலாய்ப்புகளையும், அவங்களுடைய துக்கங்களையும் நீங்க தனிப்பட்ட விதத்துல அப்பா நீங்க அறிந்திருக்கிறீங்கன்றத நாங்கள் பார்த்தோமே. இந்த வேளையில அப்பா அவங்க எந்த பிரச்சனையின் மத்தியில அப்பா அவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்கன்றத நீங்க அறிகிற தகப்பன், எல்லா நெருக்கடியின் மத்தியிலும் நீரே துணையா இருந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தை வரும். கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.